வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த மைவி3 ஆர்ட்ஸில் 21 டேரக்டர்ஸ்க்கான கேஸ் ஸ்டேட்டஸ் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 5 மணிக்கெலாம் நமக்கு ஒரு நம்மளோட கேஸ் நடந்து முடிஞ்சிட்டா மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ கூட அந்த இதை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த கேஸ் நடந்து முடிஞ்சிடுச்சு. பட் ஆனால் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அது அப்டேட் ஆகாமே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கு கரெக்டான ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா பெண்டிங் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம தரப்புலேருந்து நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அடுத்த மாதம் ஜனவரி 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த கேஸை தள்ளி வச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இதில் இப்படியே தான் பார்த்திங்கன்னா தள்ளி போய்கிட்டு இருக்குது. பட் ஆனால் அஃபிஷியலாக அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகாமல் இருக்குது. நான் விசாரித்த தரப்புலேருந்து அடுத்த மாதம் ஜனவரி 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா கேஸை தள்ளி வச்சிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இடையில கோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 நாள் லீவ் வரப்போகுது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் வரதுனாலையும் நியூ இயர் வரதுனாலையும் பார்த்திங்கன்னா ஸோ கோர்ட்லாம் லீவில் இருக்கிற காரணத்தினால அடுத்த மாதம் 3ஆம் தேதி இந்த கேஸை தள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரித்த தரப்புலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கிடச்சிரும் அப்படின்னு ஸோ நீங்களே நிறையா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ மைவி3 ஆர்ட்ஸுக்கு சம்மந்தமாக சப்போர்ட்டாக போடக்கூடியவங்க எல்லா யூடியூபர்ஸும் ஒரு பாசிட்டிவான தகவலை நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அந்த தகவலை பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த தகவல் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்குது. ஸோ எல்லாருடைய நம்பிக்கையும் உடைக்கிற லெவலில் இப்போ அந்த தகவல் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து 3ஆம் தேதிங்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு குழப்பத்தையும் ஒரு மனக்கவலையும் தான் பார்த்திங்கன்னா உண்டாக்கிக்கிட்டு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நமக்கு இப்போதைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எது நடந்தாலும் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இப்போதைக்கு அவசரப்பட்டு எதுவும் செய்யவும் முடியாது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அதனால தான் நான் கூட 99.99% சொல்லியிருப்பேன், 100% சொல்லலை. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால எப்படிலாம் பார்த்திங்கன்னா இழுக்க முடியுமோ இந்த கேஸை இழுத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கிறாங்க. ஸோ எதை செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்கும். பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் இன்றைக்கும் மக்களை கைவிட மாட்டாங்க, நம்பிக்கையாக தான் இருக்கணும். பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். வேறு அப்டேட் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னும் இதை அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பருக்கு நம்ம இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு யாருமா ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த ஒரு வருத்தமான ஒரு தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த பதிவை ஒரு வருத்தத்தோடு போட்டிருக்கேன். ஸோ இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான தகவல் ஏதாவது கிடச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.